ஹாய் ஹலோ வணக்கம் நண்பர்களே. இது கொஷின் நம்பர் 10 மென்சுரேஷன் 2Dயில் பார்க்குறோம். ஒரு செவ்வக வடிவிலான 60x42 பரிமாணம் கொண்ட களத்தில் ஒரு மூலையில் ஒரு குதிரை மேய்வதற்காக 14 மீட்டர் நீளம் கொண்ட ஒரு கயிற்றினால் கட்டப்பட்டுள்ளது. குதிரை மேயாத பரப்பை காண்க. அதாவது இதில் எப்படி சொல்கிறாங்க அப்படின்னா, ஒரு லேண்டு, இதோட டைமென்ஷன் என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னா 60/42 மீட்டரில் கொடுத்துருக்காங்க. அடுத்து அதே மாதிரி பார்த்தீங்க அப்படின்னா, ஒரு குதிரை வந்து உங்களுக்கு 14 மீட்டர் நீளம் கொண்ட ஒரு கயிற்றுனால் கட்டியிருக்காங்க. ஸோ இந்த குதிரை வந்து இந்த மூலையில் கட்டியிருக்காங்கன்னு சொல்கிறாங்க. ஏதோ ஒரு மூலைகள், அப்போ இந்த மூலையில் கட்டியிருக்காங்கன்னு வச்சுக்கலாம். இந்த மூலையிலேருந்து 16 மீட்டர் நீளம் கொண்ட ஒரு கயிற்றில் வந்து கட்டியிருக்காங்க. ஸோ இது வந்து இந்த மூலையிலேருந்து இந்த பக்கம் உங்களுக்கு போச்சு அப்படின்னா இது ஒரு கால்வட்டம் மாதிரி தான் வந்து உங்களுக்கு தெரியும். ஸோ நமக்கு என்ன கண்டுபிடிக்க வேணும் அப்படின்னு ஃபஸ்ட்டு பார்த்தீங்க அப்படின்னா, ஒரு கால்வட்டத்துக்கான பரப்பளவு கண்டுபிடிச்சா போதும் ஃபஸ்ட்டு நமக்கு. ஸோ கால்வட்டத்துக்கான பரப்பளவு அப்படின்னு என்ன பார்த்தோம் அப்படின்னா, ஃபார்முலா அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா πr²/4. இதுதான் உங்களுக்கு கால்வட்டத்துக்கான ஃபார்முலா. பை வந்து என்ன அப்படின்னா 22/7 இன்ட்டு r² என்ன அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா என்ன கொடுத்துருக்காங்க, 14ன்னு கொடுத்துருக்காங்க. ஸோ 14 × 14. ஸோ அடித்து கொடுத்தோம் அப்படின்னா இது 1 டைம், இது 2 டைம். ஸோ பேலன்ஸ் இருக்கிறது என்ன இருக்குது அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா இன்னொன்று இருக்குது, இதை மறந்துட்டேன் பாருங்கள். 22/7 ஃபார்முலாவில் இன்னொரு டைம் வந்து உங்களுக்கு வந்து /4 இருக்கும். ஸோ இந்த 4 வந்து நம்ம 1 டைம், இது 2 டேபிளில் 2 டைம் வரும். இந்த இது வந்து உங்களுக்கு 11 டைம்ஸ் வரும். ஸோ பேலன்ஸ் என்ன இருக்குது அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா 11 × 2 × 14 /2 இருக்குது. ஸோ இந்த 2க்கு இந்த 14 கேன்சல் பண்ணோம் அப்படின்னா இது 7 டைம். ஸோ பேலன்ஸ் என்ன இருக்குது அப்படின்னா 11 × 2 × 7. ஸோ நமக்கான ஆன்சர் என்ன அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா 154 மீட்டர். ஆக்சுவலாக இது பரப்பளவு, ஸோ மீட்டர் ஸ்கொயர் தான் வரும். இப்போ நமக்கு என்ன தேவை அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா இந்த பரப்பளவு தேவை, செவ்வகத்தோட பரப்பளவு தேவை. இது செவ்வகமாக தானே இருக்குது. ஸோ L/B தான். L/B பண்ணும்போது 60 × 42. இதை நம்ம பண்ணோம்னா 2520 கிடைக்கும். இது மீட்டர் ஸ்கொயர். இப்போ நமக்கு மேய்ச்சல் நிலம், அதாவது மேயாத இடம் தான் கேட்குறாங்க. ஸோ இந்த 154 மீட்டர் ஸ்கொயருங்கிறது மேய்ந்த இடம். ஸோ 2520 மைனஸ் 154 ஈக்குவல் டு நமக்கு என்ன கிடைக்கும் அப்படின்னா 2366 மீட்டர் ஸ்கொயர். ஸோ இந்த ரேஞ்ச் தான் அந்த குதிரை வந்து மேயாத நிலப்பகுதி. இது எங்கே இருக்குது அப்படின்னா ஆப்ஷன் ஏல இருக்குது.